தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இருளில் இருக்கும் நம் வாழ்வை ஒழுகிட்டு செய்பவர் தூய ஆவியார். நல்ல பழக்கங்களை நாம் பெற்று வாழ நமக்கு உதவி செய்பவர் தூய ஆவி. தூய ஆவி நம்மை அன்றாடம் வழிநடத்த வேண்டும். அப்படியெனில் தூய ஆவியின் பண்புகள் நம்மில் வளரும். நாம் ஜெபிக்க வல்லமை பெற தூய ஆவியாரின் துணையை வேண்டி இப்போது இப்பாடலை பாடுவோம். அனைவரிலும் செயலாற்றும் ஆவியானவரே,
இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டின் இறுதி நாளில் ஆண்டவரை நோக்கி வந்திருக்கிறோம். நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி வந்திருப்பதன் நோக்கம், நமது கடந்த வருட நிகழ்வுகளை எல்லாம் திருப்பி பார்த்து நாம் செய்த பாவங்களுக்கு மனம் வருந்தவும், கடந்த வருடம் முழுவதும் காத்த இறைவனுக்கு நன்றி கூறவும், வருகின்ற வருடத்தில் இறைவன் நம்மை காத்தருள வேண்டும் என ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் தான். ஆண்டின் இறுதி நாளில் நம்மை எல்லாம் இறைவன் என்று ஒன்றிணைத்து இருக்கிறார் என்றால் அவர் நம்மை விரும்புகிறார், நம்மீது விருப்பம் கொள்கிறார். நம்மீது அவர் கொண்ட அதீத அன்பின் காரணம்தான் இன்று அவரை தேடி வந்திருக்கிறோம். இதைதான் எண்ணிக்கை ஆகமத்தில் அதிகாரம் 18 இறைவசனம் 20 ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது: அவர்கள் நாட்டில் உனக்கு உரிமை சொத்து ஏதுமில்லை, அவர்களிடையே உனக்கு பங்கும் இல்லை. இஸ்ரேல் மக்களிடையே உனக்கு பங்கும் உரிமை சொத்தும் நானே. இந்த உலகில் நிலையான சொத்து என்பது ஆண்டவர் மட்டுமே. அந்த சொத்தை பிடித்து கொள்வதற்காக இன்றைய நாளில் நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி வந்திருக்கிறோம். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர். அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரில் இணைந்திருக்கும் நாம் ஆண்டவரை புகழ்ந்து ஒரு பாடலை பாடுவோமா? இயேசுவே என் நேசமே, போற்றி போற்றி. இயேசுவே என் நேசமே, போற்றி போற்றி. இயேசுவே என் சுவாசமே, போற்றி போற்றி. காணாத பேரன்பே போற்றி, என்றும் அணையாத பேரொளியே போற்றி. காணாத பேரன்பே போற்றி, என்றும் அணையாத பேரொளியே போற்றி. கன்னிமரி கருவினில் உருவானாய், இயேசுவே என் நேசமே. இறைமகனாக இறங்கி வந்தாய், இயேசுவே என் சுவாசமே. எங்கும் காணாத பேரன்பே, போற்றி போற்றி போற்றி. என்றும் அணையாத பேரொளியே, போற்றி போற்றி போற்றி. தண்ணீரை ரசமாய் மாற்றி தந்தாய், இயேசுவே என் நேசமே. கண்ணீரை துடைத்து புதுமை செய்தாய், இயேசுவே என் சுவாசமே. எங்கும் காணாத பேரன்பே, போற்றி போற்றி போற்றி. என்றும் அணையாத பேரொளியே, போற்றி போற்றி போற்றி.
தூதர்கள் பார்த்திடச் செய்தவரே. இயேசுவே என் நேசமே, என் மன கண்களை திறந்தவரே. இயேசுவே என் சுவாசமே, எங்கும் காணாத பேரன்பே. போற்றி போற்றி போற்றி, என்றும் அணையாத பேரொளியே. போற்றி போற்றி போற்றி, இயேசுவே என் நேசமே, போற்றி போற்றி. இயேசுவே என் நேசமே, போற்றி போற்றி, இயேசுவே என் சுவாசமே, போற்றி போற்றி. இயேசுவே என் சுவாசமே, போற்றி போற்றி, எங்கும் காணாத பேரன்பே போற்றி, என்றும் அணையாத பேரொளியே போற்றி. எங்கும் காணாத பேரன்பே போற்றி, என்றும் அணையாத பேரொளியே போற்றி. ஆண்டவரை புகழ்ந்த நாம் இப்போது மன்னிப்பு வழிபாட்டுக்கு நுழைவோம். அன்புக்குரியவர்களே, பாவம் செய்த நம்மால் மட்டுமே நாம் செய்த பாவத்தை கண்டு கொள்ள முடியும். கடந்த வருடம் முழுவதும் பலவிதமான பாவங்களை நாம் செய்திருக்கலாம். செய்த பாவங்களை நினைத்து பார்ப்போம். நாம் அறிந்தும் அறியாமலும் பலவிதமான பாவங்களை யாரும் நம்மை கவனிக்கவில்லை என்ற நோக்கத்தோடு செய்திருப்போம். செய்த பாவங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து மன வருந்தி இறைவனிடத்தில் மனதார அறிக்கையிட்டு மன்னிப்பு வேண்டுவோம். நம் இறைவன் கருணையே உருவானவர், நம்மை தேடி வந்து அன்பு செய்யும் தேவன். அத்தகைய இறைவனிடம் கடந்த ஆண்டு முழுவதும் அவருக்கு எதிராகவும் நம் சகோதர சகோதரிகளுக்கு எதிராகவும் நமக்கு நாமே செய்த பாவங்களுக்கு இவ்வேளையில் மன்னிப்பு மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் எழுப்புவோம். முடிந்தவர்கள் அருட்தந்தையை அணுகி பாவ அறிக்கை செய்து ஒப்புரவு அருட்சாதனம் பெற்றுக்கொண்டு புதிய ஆண்டினை துவங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம். இறைவன் நம்மை மன்னிக்க கூடியவராக இருக்கிறார். எனவே கடந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய சிறு சிறு தவறுகள் முதல் பெரிய பாவங்கள் என அனைத்தையும் நினைத்து மனம் வருந்துவோம். அனைவரும் இணைந்து சங்கீதம் 51 வாசிப்போம். பின்பு மன்னிப்பு பஜன் பாடல் பாடுவோம். திருப்பாடல் 51. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெய் ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும். நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும். உரை பணியிலும் வெண்மையாவேன். மகிழ்வொளியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீ நொறுக்கிய என் எலும்புகள் களி கூர்வனவாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை
மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கு வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேம் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். ஆமேன். மன்னிப்பு பஜன்களுக்கு மனம் வருந்தி அவரிடம் திரும்பி வருகிற பொழுது மனமாற நினைக்கும் அந்த நொடி பொழுதே நம்மை முழுமையாக மன்னிக்கிறார் இறைவன். நம்மை அரவணைத்து கொள்கிறார். மன்னிப்பின் அடையாளமாக நம் மதிப்பினை அதிகரிக்க செய்கிறார். நமக்கு நிறை மகிழ்ச்சி அளிக்கிறார். நம் பாவங்களை மன்னிக்கும் உன்னத தேவன் பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கும் நாம் அமைதியில் ஆண்டவரோடு உரையாடுவோம். கடந்த ஆண்டு முழுவதும் நிகழ்ந்தவற்றை நினைத்து பார்ப்போம். இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, பிறப்பு, இறப்பு, சாதனைகள், வேதனைகள், இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்ப்போம். நம் வாழ்வில் நமக்கு ஏற்பட்ட கசப்பான நினைவுகளை நினைவு கூர்வோம். நம் சோதனைகளை எவ்வாறு முறியடித்தோம் என்பதை சிந்திப்போம். மேலும் வரும் ஆண்டு அந்த சோதனைகளில் விழாமல் இருக்க நாம் செய்ய வேண்டியவைகளை சிந்தித்து பார்ப்போம். எங்கு தவறு செய்தோம், எதில் தவறு செய்தோம் என்பதை உள்ளுணர்ந்து அந்த தவறுகளை மேலும் செய்யாமல் இருக்க சிந்திப்போம். நம்மை பாதுகாக்கும் இறைவன் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்த தருணங்களை நினைவு கூறுவோம். கடந்த வருடம் முழுவதும் காலை முதல் இரவு தூங்கும் வரை நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்த இறைவனை உணர்வோம். நாம் வேலை செய்யும் இடங்களில் நம்மை பாதுகாத்த இறைவனை நினைப்போம். நம்மை பாதுகாக்கும் இறைவனை நினைவு கூர்ந்து வரும் வருடத்தில் நம்மோடு இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாக்க பக்தியோடு திருப்பாடல் 91 இணைந்து ஜெபிப்போம். திருப்பாடல்கள் 91. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது.
பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். உம் கண்ணாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரை உம் புகலிடமாய்க் கொண்டீர். உன்னதரை உம் உறைவிடமாக்கிக் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது. வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆமேன். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள் என மொழிந்த அன்பர் இயேசு நம்முடைய தேவைகளை நாம் கேட்பதற்கு முன்னரே அறிந்து வைத்திருக்கிறார். உள்ளங்கைகளில் பொறித்து காத்து வருகிறார். நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறியதோடு பலவித நன்மைகளால் அபரிவிதமாக நிரப்பும் இறைவனின் எல்லையில்லா கருணையை நினைத்து பார்த்து எப்பொழுதுமே அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அன்பின் இறைவா, எனக்கு நல்ல பெற்றோரையும் உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் கொடுத்து குடும்பத்தில் சமாதானம், ஒற்றுமை, மகிழ்ச்சி என கொடுத்து வருகின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி என்றும் நன்றி உமக்கு. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி என்றும் நன்றி உமக்கு. அன்பின் இறைவா, எமக்கு நல்ல கணவரை, பண்புள்ள மனைவியை, பாசமுள்ள பிள்ளைகளை கொடுத்து நல் வருமானமும் கொடுத்து காத்து வரும் கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி என்றும் நன்றி உமக்கு. கடந்த ஆண்டு முழுவதும் நல் மழையினை கொடுத்து விளைச்சலை பெருக்கி கொடுத்தமைக்காகவும் பல்வேறு விபத்துக்கள், இயற்கை சீற்றங்கள், பேரிடர்கள் என ஆபத்துகளினின்று காத்த உமது நலனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி என்றும் நன்றி உமக்கு. ஆன்மீக வழி நடத்த நல்ல அருத்தந்தையர்களையும் அருச்சகோதரிகளையும் கொடுத்ததோடு அல்லாமல் எல்லாவற்றிற்கும் மேலாக உம் அன்பின் மிகுதியால் அன்றாட திருப்பலியில் உடலாகவும் இரத்தமாகவும் எழுந்து திருவிருந்தளிக்கும் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி என்றும் நன்றி உமக்கு. இயேசுவே, இன்னும் எத்தனையோ நேரங்களில், காரியங்களில் நீர் எங்களுக்கு செய்த எண்ணிலடங்கா உதவிகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை எந்நேரமும் ஏறெடுக்க ஆசையாயிருக்கிறோம். வரவிருக்கும் புதிய ஆண்டில் இன்னும் அதிகமாய் உம்மை அன்பு செய்யவும், இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்கவும், இன்னும் அதிகமாய் உம் வழியில் நடக்கவும், எங்களை வழிநடத்தவும் உள்ள உமது அன்பிற்காக நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். நன்றி நன்றி
நாளும் திருப்பலியில் தம் உடலை அப்பமாகவும் இரத்தத்தை இரசமாகவும் அளிக்கும் நம் இயேசுவை, நம் நற்கருணை நாதரை புகழ்ந்து ஒரு பாடலை பாடுவோம். நற்கருணை நாதரை நோக்கி ஜெபம். நிகரில்லாத விண்ணக அன்பின் மிகுதியினாலே இந்த திவ்ய நற்கருணையில் எழுந்தருளி எங்கள் பீடங்களின் மேல் நிலையாயிருக்க இரக்கம் கொண்ட இயேசு கிறிஸ்துவே, என் அன்புக்குரிய மீட்பரே, நீரே என் இறைவன் என்றும் அகிலத்துக்கும் அதிபதியான கடவுளாகிய தெய்வம் என்றும் விசுவாசித்து நம்பி இப்போது உம்மை மிகுந்த தாழ்ச்சியோடு வணக்கத்துடனே ஆராதிக்கிறேன். திவ்ய நற்கருணையில் இருக்கும் உமக்கு பாவிகள் செய்கிற துரோகங்களை நீர் பாராட்டாமல் எங்கள் மேல் கொண்டிருக்கும் மட்டில்லாத அன்பை குறித்து முழு மனதோடு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் நன்றி கெட்டத்தனத்தால் மிகுந்த வேதனைப்பட்ட மகிமையுள்ள விண்ணக திருமகனே, ஆராதனைக்குரிய இந்த அருட்சாதனத்தில் இருக்கிற உமக்கு செய்யப்பட்டதும் இனி செய்யப்படுவதுமாகிய துரோகங்களுக்கும் அவமானங்களுக்கும் நிந்தைகளுக்கும் பரிகாரமாக என்னால் இயன்ற மட்டும் பக்தி வணக்கத்தோடும் என் இதயத்துள்ள முழு அன்போடும் உமக்கு ஆராதனை செலுத்துகிறேன். ஓ என் திவ்ய இயேசுவே, முன்னால் நானே பலமுறை உமது சந்நிதியில் வணக்க குறைச்சலாய் நடந்ததற்கும் இறை பக்தியும் அன்பும் இல்லாமல் அசட்டையாய் உம்மை உட்கொண்டதற்கும் நான் படுகிற மிகுதியான வியாகுலத்தையும் உமக்கு எவ்விதமாய் சொல்ல போகிறேன். இரக்கம் மிகுந்த இறைவா, எங்களுடைய பாவ துரோகங்களை பொறுத்து உமது அளவில்லாத அருளை மட்டும் எங்களுக்கு அளித்தருளும். உமது மட்டற்ற அன்பு விளங்கும் இந்த அருட்சாதனத்தில் உம்மை வணங்கவும் எல்லாருடைய வணக்கத்தையும் உமக்கு வரவிக்கும் எனக்குள்ள பெரும் ஆசையை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. உண்மையாகவே வானதூதர்களும் புனிதர்களும் உம்மை அன்பு செய்து போற்றி புகழ்ந்து ஆராதிப்பது போல நானும் என் முழு மனதோடு உம்மை அன்பு செய்து போற்றி புகழ்ந்து ஆராதிக்க ஆசைப்படுகிறேன். மேலும் உம்மை வணங்கி ஆராதிக்கும் உமது விலைமதிப்பில்லாத திருவுடலையும் திரு இரத்தத்தையும் பற்றி நான் இனி திவ்ய நற்கருணையில் உம்மை பயபக்தி வணக்கத்துடனே ஆராதிப்பதாலும் அதை தகுந்த தயாரிப்போடு வணங்கிக் கொள்வதாலும் உமது அருளை அடைந்து என் இறப்புக்கு பின் எல்லா விண்ணவர்களோடும் பேரின்ப பாக்கியத்தில் உம்மை என்றென்றும் தரிசித்து போற்றி புகழ தகுதியுள்ளவனாகும்படி எனக்கு அருள் புரியும். ஆமேன். வரும் வருடம் வசந்தமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நம் குடும்பங்களையும் நம் சகோதரர் சகோதரிகளையும் நம் நண்பர்கள் எல்லோரையும் உற்றார் உறவினர்களையும் ஒப்பு கொடுத்து மாண்புயர் கீதத்தை பாடுவோம்.
பிறந்தது. பறந்தது பறந்தது கவலையாவும் பறந்தது. பிறந்தது பிறந்தது புதிய ஆண்டு பிறந்தது. பறந்தது பறந்தது கவலையாவும் பறந்தது. நம்பும் கதவு திறந்தது. நல் எண்ணம் மனதை நிறைக்குது. முடியும் என்று சொல்லுது, முன்னோக்கி கால்கள் செல்லுது. முடியும் என்று சொல்லுது, முன்னோக்கி கால்கள் செல்லுது. ஹாப்பி 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 நியூ இயர். 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 காலம் மறந்து எதிர்காலம் கண்முள் கொண்டு இறைவனாசியோடு நல் வழியில் நாளும் சென்று கடந்த காலம் மறந்து எதிர்காலம் கண்முள் கொண்டு இறைவனாசியோடு நல் வழியில் நாளும் சென்று முயன்றால் எதுவும் முடியும் என்று உறுதியோடு உழைப்போம் இன்று. முயன்றால் எதுவும் முடியும் என்று உறுதியோடு உழைப்போம் இன்று. ஹாப்பி 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 நியூ இயர். 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 மாற்றம் என்றும் இருக்கும், முன்னேற்றம் ஒரு நாள் பிறக்கும். புதிய ஆற்றலோடு புது உலகம் ஒன்று செய்வோம். மாற்றம் என்றும் இருக்கும், முன்னேற்றம் ஒரு நாள் பிறக்கும். புதிய ஆற்றலோடு புது உலகம் ஒன்று செய்வோம். தடைகள் தாண்டி விடைகள் தேடி புதிய ஆண்டில் நுழைவோம் இன்று. தடைகள் தாண்டி விடைகள் தேடி புதிய ஆண்டில் நுழைவோம் இன்று. ஹாப்பி 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 நியூ இயர். 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 பிறந்தது பிறந்தது புதிய ஆண்டு பிறந்தது. பறந்தது பறந்தது கவலையாவும் பறந்தது. நம்பும் கதவு திறந்தது. நல் எண்ணம் மனதை நிறைக்குது. முடியும் என்று சொல்லுது, முன்னோக்கி கால்கள் செல்லுது. முடியும் என்று சொல்லுது, முன்னோக்கி கால்கள் செல்லுது. ஹாப்பி 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 நியூ இயர். 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 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.